பசி என்னை கவனிக்கிறது, பசியை நான் கவனிக்கின்றேன். உணவு என்னை கவனிக்கிறது, உணவை நான் கவனிக்கிறேன். அற்புதமான மந்திரம் இல்லை? சரி, பசி எடுத்ததா? மகிழ்ச்சியாக உணவு சாப்பிட்டீங்களா? சரி, அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பார்த்துக்குங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். ஐயா, ஏகப்பட்ட மந்திரங்குதாங்க ஐயா, ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம், புரியுதுங்களா? ஐயா, நான் ஒரு குருக்கிட்ட போனேங்க ஐயா 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரே மந்திரத்தை 30 வருஷமாக சொல்லிங்கிறேங்க ஐயா. கிழக்குக்கிற ஆசிரமம், இன்னொரு ஆசிரமமே இருக்கு அங்கே. ஐயா, நான் 20 வருஷமாக ஒரே மந்திரத்தை சொல்லிங்கிறேங்க ஐயா. இன்னொரு ஆசிரமம், புரியுதா? வடக்கு ஒரு ஆசிரமம், 10 வருஷமாக ஒரே மந்திரத்தை சொல்லிங்கிறேங்க ஐயா. தெற்கு ஒரு ஆசிரமம், அந்த குருக்கிட்ட போனேன். நானும் போனவன் 2 வருஷமாக இருக்கிறேங்க ஐயா. ஒரே மந்திரம், எனக்கு 4 மந்திரம் தெரியும். ஏன்னா 4 குருநாதர்கிட்ட இருந்துவேன் நான். இப்போ நான் அந்த 4 குருநாதர் மந்திரத்தையே விட்டேன், புரியுதுங்களா? எனக்கு என்ன தோணுச்சோ, என் உடம்பு என்ன உணர்த்துதோ அதை சொல்கிறேன். உங்களுக்கு நான் அதான் சொல்லி கொடுக்குறேன். உங்களை நம்புங்க, உங்கள் குருநாதரையே நம்பின்னு போயிடாதீங்க. போங்க, அது 2ஆம் நிலையை வச்சுக்கோங்க. முதல் நிலை உங்களை நம்புங்க, உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை சொல்லி கொடுங்க, புரியுதுங்களா? சரி, இப்போ எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் அனைவரும் ஒன்று கூடுவார்கள், ஒன்றில் கூட மாட்டாங்க. அவங்க குருநாதர் சப்ஜெக்ட் எத்தனை கிட்டவே வரமாட்டாங்க. தெளிவான கேள்வி கேட்பேன், புரியுதுங்களா? நான் குருவியை கேள்வி கேட்டேன், புரியுதுங்களா? குருவை கேள்வி கேட்க தான் அந்த உண்மையை அறிஞ்சு. நீங்களா கேட்கலையா? சரி, இதுக்கு மேலே கேளுங்க, புரியுதுங்களா? ஒரு சப்ஜெக்டில் என்ன கூட இணைவாங்க. எது அப்படின்னா பசி உணவு, அது உண்மை, அதில் இணைப்பாங்க. அவங்க குருமார்கள் சப்ஜெக்ட் எத்தனை என்கிட்ட வர மாட்டாங்க. நீங்களே வரமாட்டீங்க, வீடியோ பார்க்குறீங்களே, பசி உணவு மயந்திரிட்ட போவாத கேள்வி கேட்டு நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுவாப்புல அப்படின்னு. அப்போ என்னென்னா நீங்கள் கூட கேளுங்க உங்கள் குருக்கிட்ட. என் குருக்கிட்ட போய் நான் கேட்டேன். அப்போ குருமார்கிட்ட இருந்தேன். ஏன் குரு, நீங்கள் சொன்னதை உலகத்தில் இருங்க எல்லாரும் ஏற்றுக்கல, நீ சொன்னது உண்மைதானா, உண்மை இல்லையான்னு கேட்டேன். ஏய், இது மாதிரி ஒருத்தன் ஆரம்பத்திலேயே கேள்வி கேட்டுருந்தா நான் இவ்வளோ பேசியே இருக்க மாட்டேன், விட்டுருப்பேன். இப்போ தானே நீ கேட்குற, இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன்னு என் குரு சொன்னார். உங்கள் குரு என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கேளுங்க. நன்றி, மகிழ்ச்சி.